வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்வைஸ். நான் உங்க போஸ். ஒரு ஊரின் கடைசியில் ஒரு பெரிய அழகான ஆலமரம். அதில் ஒரு அழகான பச்சை கிளி நீண்ட காலமாக வசித்து வந்தது. ஆலமரத்தின் குளுமையான நிழல் கிளிக்கு பிடித்திருந்தது. ஆலமர விழுதுகளில் அமர்ந்து ஊஞ்சல் போல ஆடும். அதோட ஆலமரத்து பழத்தை கிளி விரும்பி சாப்பிடும். அதனால் அந்த கிளிக்கு அந்த ஆலமரத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஆலமரத்து கிளையில் கிளி அமர்ந்து இருந்தது. அப்போது கையில் அம்புடன் ஒரு வேடன் வந்தான். அந்த அம்பில் வேடன் கொடிய விஷம் தடவியிருந்தான். உடம்பில் பட்டதும் பறவை செத்துவிடும். அந்த வேடன் கிளியை கொல்ல வில்லில் அம்பை வைத்து குறி பார்த்து அம்பை விட்டான். உடனே அதை பார்த்துவிட்ட கிளி சட்டென்று உயரே பறந்து தப்பித்தது. வேடன் ஏமாற்றத்துடன் போனான். வேடன் போனதும் கிளி அந்த ஆலமரத்துக்கே திரும்பியது. வேடன் அம்பால் கிளிக்கு ஆபத்து இல்லை. ஆனால் விஷம் தோய்ந்த அந்த அம்பு மரத்து கிளையில் பட்டதால் அந்த ஆலமரம் பட்டுப்போனது. அது கண்டு கிளி வருந்தியது. இலைகள் கொட்டின, பழம் இல்லை, நிழல் இல்லை. ஆனால் கிளி என்றுமே அம்மரத்தை விட்டு போகவே இல்லை. நம்மால் தானே மரம் பட்டது என்ற வருத்தம். சாப்பிடாது, எப்போதும் அந்த பட்டுப்போன மரத்திலேயே வசித்தது. அதனால் அதன் உடல் இளைத்தது. எலும்பும் தோலுமாக சாகும் நிலைக்குச் சென்றது. அப்போதும் அந்த மரத்தை விட்டு கிளி ஓடவில்லை. அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார். பட்டமரத்தில் இருக்கும் கிளியை பார்த்து பரிதாபம் கொண்டு விசாரித்தார். கிளி நடந்ததை சொல்லியது. முனிவருக்கு ஆச்சரியம். அதோடு அதற்கு மரத்தின் மீது இத்தனை பாசமா என்று வியந்து, உனக்கென்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்றார் முனிவர். ஐயா, பட்டுப்போன இந்த மரம் முன்பு போல் தழைக்க வேண்டும். எனக்கு வேறு வரம் வேண்டாம் என்றது கிளி. அப்படியே ஆகட்டும். முனிவர் வரம் கொடுத்தர். மரம் தழைத்தது. கிளையில் இலை மீண்டும் பழையபடி உயிர் பெற்றது மரம். கிளி சந்தோஷமாக ஆலம்பழம் சாப்பிட்டு நிழலில் மகிழ்வோடு பழையபடி குடியிருந்தது. நண்பர்களே, செய்நன்றி அறிதல் என்பது ஒரு நல்ல பண்பு. நமக்கு நல்லது செய்தவருடைய கஷ்டத்தின் போது அவரை விட்டு நீங்குதல் கூடாது. துன்பத்திலும் பங்கெடுக்க வேண்டும். நமக்கு நல்லதே நடக்கும்.